வணக்கம், வெல்கம் டு டிசைனர்ஸ் ஹேண்ட். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து ஆரி எம்ப்ராய்டரி ஆர்டர்ஸ் எடுக்கிறேன். அதுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இப்போ 2 சினாரியோ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சினாரியோ பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வராங்க, ஒரு டிசைன் காமிச்சு எனக்கு நல்ல கிராண்டாக காஸ்ட்லியாக எம்ப்ராய்டரி பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் கிராண்டாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது வேறு செகண்ட் சினாரியோ பார்ப்போம். வேறு ஒரு கஸ்டமர் வராங்க. ஃபஸ்ட்டு சினாரியோவில் என்ன காமிச்சாங்களோ அதே டிசைன் காமிக்கிறாங்க. சேம் டிசைன், கிராண்டாக வேணும் பட் காஸ்ட்லி இல்லாமல் வேண்டாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வந்து மணி கம்மியாக அதே மாதிரி கிராண்டாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சினாரியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் கிராண்டாக காஸ்ட்லியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் கிராண்டாக காஸ்ட்லி இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போது கிராண்டாக காஸ்ட்லி அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா, மெட்டீரியல் காஸ்ட்டும் அதிகமாகுது, அதோட ஒர்க்கிங் டைமும் அதிகமாகுது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஜர்தோசி. இப்போது ஜர்தோசி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் டைமும் அதிகமாகுது, மெட்டீரியல் காஸ்ட்டும் அதிகமாகுது இல்லையா? அந்த மாதிரி காஸ்ட்லி இல்லாமல் கேட்டாங்க அப்படின்னா ஜர்தோசிக்கு பதிலாக நீங்கள் வந்து பீட்ஸோ இல்லை ஜரியோ அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணுமே தவிர ஜர்தோசியோட குவாலிட்டியை கம்மி பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடாது. என்றைக்குமே குவாலிட்டியில் மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிக்காதீங்க. ஓகே, இப்போ வந்து எப்படின்றத பார்ப்போம். இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, இந்த சிம்பிளான டிசைன் நான் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவரோட மிடில் போர்ஷனில் வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி சக்கரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சக்கரிக்கு ஹோல் இருக்கும், அங்கே மறுபடியும் வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இந்த சக்கரிக்கு ஏற்ற சைஸ்க்கு ஸ்டோன் வாங்கி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிடில் போர்ஷனில் எல்லா ஃப்ளவருக்குமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளான டிசைன் தான். பட் ஆனால் டிசைன் வச்சு நீங்கள் கிராண்ட்னஸ் மட்டும் எப்போவுமே கனெக்ட் பண்ணக்கூடாது, கிராண்டாக இல்லைன்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி நான் அந்த சக்கரிக்கு ஏற்ற சைஸ்க்கு நான் ஜர்தோசி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பக்கம் நீடில் எடுத்துகிட்டு ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எந்த பக்கம் எடுத்தேனோ அதே பக்கத்தில் வந்து நீடில் வந்து உள்ளே விட்டுட்டேன்னா ஜர்தோசி வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். இப்போ மிடில் மட்டும் தூக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபேப்ரிக்கோடு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு அதை வந்து ஃபேப்ரிக்கோடு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது சைட்லேயும் சப்போஸ் தூக்கிட்டுருக்கு, ஃபினிஷிங் இல்லை அப்படின்னா நீங்கள் சைட்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து அமுத்தி ஸ்டிச் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் லைட்டாக ஸ்டிச் பண்ணால் போதும். பட் ஆனால் வந்து ஸ்டிச்சஸ் வந்து லூஸ் ஆகக்கூடாது நார்மல் நீடிலில் ஸ்டிச் பண்ணும்போது. இது வந்து நீங்கள் வந்து ஆரி நீடிலில் ஜர்தோசியை வந்து தைக்கிறதுக்கு பதிலாக இதில் தைச்சினா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ மிடில் போர்ஷன் ஃபுல்லாகவே நான் அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃப் கோல்டன் பீடு, கொஞ்சம் பெரிய சைஸ் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு சைஸ் நம்பர் தெரியல. இப்போ எடுத்துகிட்டு நான் இதுதான் வந்து அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ்க்கு ஃபில் பண்ண போகிறேன். எப்படி ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ஒரு பெட்டல் நம்ம எடுத்துப்போம். ஒரு பெட்டல் மிடில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். மிடில் போர்ஷனில் கீழே, அதாவது ஜர்தோசி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருந்து நான் வந்து த்ரெட்டை இழுத்துக்கிறேன். நான் என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறேன்னா நார்மல் சீவிங் த்ரெட் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த பீட்ஸுக்கு ஜர்தோசிக்கு இப்போது எதனா ஒரு பொருளை நம்ம வந்து ஃபேப்ரிக்கோடு அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா மட்டுமே வந்து சீவிங் த்ரெட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்லிங்க்கெலாம் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த பீடை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நல்லா டைட்டாக இருக்கான்ட்டு வீட்டில் நம்ம வந்து இது பண்ணும்போது டைட்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கணும். இப்போது பார்த்திங்கன்னா இந்த ஜர்தோசியோட கேப் இல்லாமல் ஒட்டினா போலே வந்து பீட் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கேப் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போ மறுபடியும் பக்கத்தில் வந்து நான் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதாவது ஜர்தோசிக்கு அடியில் வந்து நான் நார்மல் நீடில் எடுத்துகிட்டு இந்த பீடை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு எண்ட் நாட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்குமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பக்கத்துக்கும் இன்னொரு பெட்டலுக்கும் நான் அப்ளை பண்ணுறேன்.
ஒரு எண்ட் நாட் போட்டுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி மிச்சம் 2 இடத்துக்கும் நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீடுக்கு ஏற்ற மாதிரி ஜர்தோசி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மல் நீடில் யூஸ் பண்ணி நான் இந்த ஜர்தோசி அப்ளை பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா நான் ஜர்தோசி எப்படி கட் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பீடு இருக்கு இல்லையா, பீடு சைஸ்க்கு பீட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு த்ரெட் எடுத்துக்கிட்டேன். ஒயிட் த்ரெட், ஏதாவது ஒரு பைப்பிங் த்ரெட் எடுத்துகிட்டு அந்த பீடை சுற்றி நான் அளவு எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஜர்தோசி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கம் நார்மல் நீடில் எடுத்துகிட்டு ஜர்தோசி அப்ளை பண்ணி நீடிலில் விட்டுட்டு இன்னொரு பக்கமாக வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள். பண்ணிட்டுனா எனக்கு வந்து ஒரு ரவுண்டாக ஒரு ஷேப் கிடைக்கும். ஜர்தோசி வந்து ரவுண்டாகிடும். அதே மாதிரி வந்து ஒட்டினா போலியே இருக்கணும், கேப் இல்லாமல் இருக்கணும். இப்போது மிடில் போர்ஷனில் மட்டும் தூக்கிட்டுருக்கு இல்லையா, அதை வந்து ஃபேப்ரிக்கோட ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஜர்தோசியை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஆரி நீடில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் வந்து எனக்கு பழகிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, எனக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணனா எனக்கு பிடிக்கல. எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் 2 பக்கமும் வந்து தூக்கிட்டு இருந்ததால் கொஞ்சம் ஃபேப்ரிக்கோடு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது நான் ஜர்தோசி லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எங்கே வந்து நீடில் விட்டனோ அங்கே இல்லாமல் நான் ஆப்போசிட்டில் இல்லை, பக்கத்து கேப்பில் இருந்து நான் நீடில் எடுத்துக்கிறேன். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் நான் ஆரம்பித்தேன். இங்கே இல்லாமல் நான் அது பக்கத்துலேருந்து நான் நீடில் எடுத்துக்கிறேன். இது பக்கத்துலேருந்து நான் நீடில் எடுக்க போகிறேன். நீடில் எடுத்து இப்போது எந்த பக்கம் நான் ஃபினிஷிங், அதாவது ஒரு பீட் ஃபினிஷ் பண்ணியிருக்கனோ அந்த பக்கமாக நம்ம வந்து ஜர்தோசி கொடுத்துக்கிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். மிடில் வந்து ஃபேப்ரிக்கோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்குமே வந்து ஜர்தோசியை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பொட்டிக் ஸ்டைலில் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பொட்டிக்கில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக பண்ணி தருவாங்க. அவங்க எல்லா விதமாகவும் பண்ணுவாங்க. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியாக பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லுக் இதுக்கு கிடைக்கும். ஓகே, எல்லாத்துக்குமே வந்து கேப் இல்லாமல் ஃபினிஷிங் ஆயிருக்கான்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி மிச்சம் 2 பெட்டல்ஸ்க்கும் வந்து நான் வந்து ஜர்தோசி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீடுமே வந்து காஸ்ட்லி தான். அந்த மாதிரி ஒர்க்கும் அதிகமாக இருக்கும். இப்போது குட்டி லீஃப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஜர்தோசியை வந்து நடுவில் வந்து ஃபில் பண்ணி ஒரு எண்ட் நாட் போட்டுட்டு சேம் சைஸில் நான் ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே இருந்து மேலே ஸ்லாண்டிங்காக வந்து நம்ம ஜர்தோசியை லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, மறுபடியும் கீழே போயிட்டு ஒரு பெரிய செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இப்போது ஜர்தோசி லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச்சு, மறுபடியும் கீழே போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காக வரணும். ஸ்லாண்டிங்காக வரும்போது இந்த மிடில் இருக்கிறத வந்து தெரியாத அளவுக்கு கிட்ட போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த மிடில் போர்ஷனில் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மிடில் போர்ஷனில் என்ன லென்த் இருக்கோ அதே லென்த்துக்கு வந்து லீஃப் வந்துடுச்சு. இப்போது பார்த்திங்கன்னா இந்த லீஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் ஸ்டெம்பை வந்து நான் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் லீஃப் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து
அவுட்லைனுக்கு மேலேயே வந்து இந்த பீடு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பீடு வந்து சீட் பீட் மாதிரியே இருக்கும் சைஸு. பட் ஆனால் வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது, கிளாஸ் மாதிரி இருக்குது. உள்ளக்க வந்து கலரிங் கொடுத்துருக்காங்க. இது குவாலிட்டி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, நான் இனிமேட்டு தான் இதை செக் பண்ணணும். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் கலர் வந்து ரொம்ப அடிக்கிற கலர் மாதிரி இருந்தது. பட் வந்து இந்த ஃபேப்ரிக்கில் இந்த கலருக்கு நான் ஃபேப்ரிக் கொடுக்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு. கொடுத்தாச்சு. இப்போது பெரிய லீஃப் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபில் பண்ணுறேன்னா இப்போது ஃபஸ்ட்டு அவுட்லைனில் இல்லாமல் மிடில் போர்ஷனில் ஒன் சைடு வந்து ஜர்தோசியை வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மிடில் போர்ஷனில் எம்போஸ்டுக்காக நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா கேப் விட்டுட்டு இந்த பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜர்தோசி இருக்கு இல்லையா, மேலேருந்து மிடில் போர்ஷனில் கீழே ஒரு ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச்சு, மறுபடியும் மேலே போய்ட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு அனதர் சைடு இன்னொரு பக்கமாக போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஜர்தோசி லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் இந்த பக்கமாக ஆப்போசிட் சைடில் போயிட்டு ஒரு ஸ்டிச், லாக் ஸ்டிச். இது வந்து ஒரே சைடாக ஃபில் பண்ணிவிட்டு ஜர்தோசியை ஃபில் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு போயிட்டு ஃபில் பண்ணலாம். இதை வந்து இப்படியும் ஃபில் பண்ணலாம். இப்படி ஃபில் பண்ணும்போது மிடில் இருக்க கேப் வந்து கொஞ்சம் கம்மியாகுதுன்றதால நான் வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நான் ஆப்போசிட் சைடில் போய் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரே சைடாக கொடுத்துட்டு கூட இன்னொரு சைடாக கொடுத்தீங்கன்னா மிடில் போர்ஷனில் கேப் தெரியும். அந்த மாதிரி பண்ணும்போது அதை வந்து இன்னொரு வீடியோவில் எப்படின்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து சேம் சைஸ் ஜர்தோசி எடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போது மிடில் போர்ஷனில் கொஞ்சம் பெரிய ஜர்தோசியை எடுத்துகிட்டு நான் வந்து கேப் இருக்கிற இடத்துல ஜர்தோசியை பிரேக் ஆகாமல் நான் வந்து த்ரெட்டு மேலே இழுத்துட்டு இந்த ஜர்தோசியை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி இது ஃபில் ஆகிருக்குன்னு பாருங்கள். பெரிய லீஃப் முடிச்சாச்சு. மிடில் போர்ஷன்லேயும் நான் வந்து கொடுத்துட்டேன் குட்டி குட்டி லீஃபு, அதே மாதிரி ஸ்டெம்ப்பு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் மிடிலில் வந்து பீட்ஸ், பெரிய பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், கட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன், சீட் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்கேட்டராக இருக்க மாதிரி இருக்க பாருங்கள். மிடில் போர்ஷனில் நிறைய பீட்ஸ் வருது, போக 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 கம்மியாகிடுது. இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளவருக்கு வர பீடை விட பெருசாக வந்து தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, இல்லைனா வந்து அந்த ஃப்ளவரோட ஒர்க் தெரியாது. இப்போது எப்படி வந்து நம்ம பண்ணுறது பார்த்தோம் இல்லையா, இது வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ரொம்பவே சூப்பராக எல்லா கலருக்குமே இது வந்து மேட்சிங்காக இருக்கும் இந்த டிசைன். இப்போ வந்து எப்படி நம்ம பார்த்துருக்கோம், கிராண்டாக காஸ்ட்லியாக எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் இதே டிசைன் வச்சு எப்படி வந்து காஸ்ட்லி இல்லாமல் கிராண்டாக பண்ணுறதுன்றத நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எதனா சஜஷன் எனக்கு சொல்லணும் அப்படின்னாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன நானே திருத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.